வெல்கம் டு HM டைலரிங் கிளாஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து மிஷினில் வந்து எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த மிஷினை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோலாக தைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மிஷினில் வந்து போன வீடியோவில் எப்படி நம்ம த்ரெட்டு போக்குறது அப்படின்னு பார்த்தோம். இதை நம்ம இப்போ வந்து எந்த மாதிரி தையல்லாம் போடலாம், எப்படி வந்து மிஷினை கண்ட்ரோல் பண்ணி தைக்கலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த மிஷினை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கற்றுறவங்க வந்து இந்த ஸ்பீடை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஸ்லோ பண்ணி நம்ம தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மிஷினில் வந்து நம்ம ஸ்லோ பண்ணி தைக்கிற மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தைக்கும் போது நம்மளுக்கு கண்ட்ரோல் வரும். இப்போ பாருங்கள், இந்த சைடில் வந்து இந்த மாதிரி வந்து பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், இதில் ஒரு நம்பர் வருது 3800 அப்படின்னு வருது. நான் வந்து இந்த ஸ்பீடில் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன். 4000 வரை நான் இதை யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இதில் வந்து ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ண அப்படின்போது கீழே பாருங்கள், கீழே வந்து மைனஸ் இருக்குது பாருங்கள். அந்த மைனஸ் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் ஆகி வரும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடு வந்து இதில் தைக்கலாம், அந்த அளவுக்கு நீங்கள் தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த ஸ்பீடை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து 1000 வச்சுருக்கேன். 1000 வச்சுட்டு நம்ம தைக்கும் போது பாருங்கள் ஸ்பீடு எப்படி வரும் அப்படின்னு. இதுதான் நம்ம ஃபுல் ஸ்பீடே வந்து இந்த அளவுக்கு தான் போகுமே. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தைச்சது பார்த்த பாருங்கள், இதுதான் வந்து இந்த பெடல் நம்ம வந்து எவ்வளோ மிதிச்சாலும் இந்த அளவுக்கு தான் ஸ்பீடே போகும். நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஃபஸ்ட் டைம் தைக்கிறவங்க இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கம்மி பண்ணி வச்சு தைக்கலாம். இன்னும் கூட கம்மி பண்ணி 600, 700, 800 கூட வச்சு நீங்கள் தைக்கலாம். இன்னும் வந்து ஸ்லோவாக போகும். நீங்கள் எவ்வளோ பெடல் மிதிச்சாலும் ஃபாஸ்ட்டாக போகாது. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் ஸ்பீடே இதில் வரும். இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தி நம்ம தைச்சி பார்க்கலாம். பாருங்கள், அதிகப்படுத்தினா மேலே வந்து ப்ளஸ் குறி போட்டுருக்கோம் பாருங்கள், அது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அதிகமாகும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 2000 வச்சு நான் தைக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து இப்போ வந்து 2000 வச்சுருக்கோம். இப்போ அது தைக்கிறேன் பாருங்கள். இப்போ ஸ்பீடு வந்தது பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து நம்ம எவ்வளோ மிதிச்சாலும் அந்த ஸ்பீட் தான் வரும், அதுக்கு மேலே வராது. நான் வந்து 4000 வரையும் வச்சு இதை வந்து நான் தையல் போடுவேன். என்னோடய ஸ்பீடு வந்து இந்த அளவுக்கு தான் நான் வச்சு யூஸ் பண்ணுறேன். அது வந்து நீங்கள் தைக்க தைக்க வந்து உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் வந்து நல்லா வரும், மிஷினும் கண்ட்ரோல் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து 4000 வச்சு தைக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஃபாஸ்ட்டாக வரும். தைக்க தைக்க நம்மளுக்கு கண்ட்ரோல் வரும்போது இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடு வச்சு தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வந்து இது வந்து ஓரமாக தையல் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ வந்து மிஷின் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து இந்த ஓரத்தில் வந்து பிசுறு வருது பாருங்கள். இது ஓரளவுக்குள்ளே மடிச்சுட்டு இன்னொரு அளவுக்கு நம்ம மடிச்சுட்டு இந்த ஓரமாக வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டு வரலாம். பாருங்கள், ஓரமாக வந்து நம்ம அந்த நீடில் வந்து அந்த மடிச்சிருக்கிறதுக்கு ஓரமாக வர்ற மாதிரி நம்ம தைச்சிக்கிட்டே வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம மடித்து தைக்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி வந்து நம்ம தைச்சிருக்கோம். இப்போ தையல் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். இப்போ தையல் பாருங்கள், நான் வந்து தையல் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து பக்கத்துலேயே வந்து ரவுண்டாக இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம திருப்பணுன்னா அட்ஜஸ்ட் ஆகும். நான் வந்து 2ல் வச்சுருக்கேன். இப்போ இது பாருங்கள், இது வந்து கீழே ஒரு இருக்காங்க பாருங்கள், அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பணுன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக வரும். இப்போ நான் 4ல் வச்சேன்னா ரொம்ப பெரிய பெரிய தையலாக வரும். 3ல் வச்சா மீடியமாக வரும். நம்ம 2ல் வச்சு தான் நம்ம தைக்கிறோம். அது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ 1லலாம் வச்சோன்னா ரொம்ப சின்ன தையலாக வரும். நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நம்ம திருப்பும்போது வந்து இந்த கைடு இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பணுன்னா நம்மளுக்கு ஈஸியாக வரும். இது நம்ம விட்டுட்டு திருப்பினோன்னா நம்மளால் திருப்பவே முடியாது, டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம திருப்பக்கூடாது. திருப்பினோன்னா இது வந்து தனியாக உடஞ்சி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பும்போது பாருங்கள் ஃப்ரீயாக வருது நம்மளுக்கு. இப்போ இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம வந்து தையல் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டும் தைக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் தையல் போட்டுக்கிட்டு வரேன். இப்போ த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணாமே மிஷின்லேருந்து தனியாக எடுக்கலாம். இப்போ ஜாக் A2 அப்படின்ற மாடலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம தச்சிக்கிட்டே இருக்கும்போது வந்து தனியாக இந்த மாதிரி வந்து இப்படி எடுத்துகிட்டு நம்ம வந்து த்ரெட்டு கட் பண்ணோம். எல்லா மிஷின்லேயுமே இந்த மாதிரி கட் பண்ணி தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இந்த மிஷினில் வந்து நம்ம இதே மாதிரி வந்து தச்சிக்கிட்டே வந்துட்டு நம்ம பெடல் மிதிக்கிறோம் பாருங்கள். மேலே அழுத்தி மிதிக்கும் போது பெடல் போகும், கீழே அழுத்தும் போது ஸ்டாப் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் கீழே நம்ம அழுத்தினோன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு த்ரெட்டு கட் ஆகி தனியாக வந்துடும். நம்ம ட்ரிம்மரோ சிசரோ வச்சு நம்ம இதை கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மிஷினோட வந்து ஸ்பெஷாலிட்டி வந்து அதுதான், தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து நம்ம மடிச்சுட்டு இதில் வந்து ஓர் தையல் எப்படி போடுறது, இடத்தையல் எப்படி போடுறது அப்படின்னு கற்றுக்கலாம். ஓர தையல் வந்து இந்த ஓரமாக வச்சுட்டு நம்ம ஓரமாக தையல் போட்டுக்கிட்டே வரணும்.
இப்போ இந்த மாதிரி வந்து ஓரமாக வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கிட்டு பக்கத்தில் வந்து தையல் வந்து போடுறத நம்ம கற்றுக்கலாம். கரெக்டாக வந்து அந்த தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த தையலுக்கு நேராக வந்து இந்த கைடு வர அளவுக்கு நம்ம வச்சுட்டு அதே அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரணும். நான் வந்து ஸ்லோவாக வச்சு தான் தைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது ஸ்லோவாக வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு நகராமல் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் தையல் போட்டிருக்கேன் பாருங்கள். ஓரமாக தையல் போட்டு பக்கத்தில் வந்து இன்னொரு தையல் வந்து ஈவனாக எப்படி போடுறது அப்படின்னு வந்து நம்ம இந்த இதில் பார்த்தோம். இப்போ இந்த லைன் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மடித்து திருப்புறது, சைடில் தையல் போடுறது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம இதை வந்து பெண்ட் பண்ணி எப்படி தைக்கிறது, அந்த ரவுண்டு வந்து எப்படி திருப்புறது பாருங்கள். நான் ரவுண்டு வந்து திருப்புறேன். இந்த மாதிரி வந்து ரவுண்டு வந்து திருப்பி நம்ம தையல் போட கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்லோவாக வச்சுட்டு போடும்போது ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் பெண்டு வந்து தையல் போட்டிருக்கேன். பக்கத்துலேயே வந்து கைடு அளவுக்கு விட்டுட்டு நம்ம தையல் போடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் தச்சு எடுத்துக்கேன் பாருங்கள். இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எப்படிலாம் உங்களுக்கு பெண்ட் பண்ணி எந்த மாதிரி டிசைன் எல்லாம் தைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்து இதெல்லாம் வந்து நீங்கள் தச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து தச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அதே மாதிரி நார்மலாக வராது அப்படின்றவங்க பென்சிலில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிட்டு பக்கத்துலேயே வந்து இன்னொரு லைன் வந்து நம்ம ஒரே ஈவனாக போட்டுக்கிட்டு ஃபஸ்ட் இந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அது மேலேயே தையலும் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் எல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டிசைன் எல்லாம் வந்து நீங்கள் இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீலில் போடலாம், இந்த மாதிரி பெண்டாக வர்றதும் போடலாம். உங்களுக்கு எப்படி வருதோ அப்படிலாம் நீங்கள் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை இந்த மாதிரிலாம் போட்டு இது மேலேயே வந்து தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து மிஷினோட ஸ்பீடு, கண்ட்ரோலு, எப்படி தைக்கிறது அப்படிலாம் உங்களுக்கு நீட்டாக ஈஸியாக வரும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம 2 கிளாத் வந்து இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்ட் இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக வச்சு விட்டுட்டு இந்த கைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கைடு வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த நீடில் வந்து பேக் ஃப்ரண்ட்டு போய் வரும். அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்து தையல் அந்த இடத்துல 2 தையல் விழுவும். அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். பாருங்கள், நான் தைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தைக்கும்போது வந்து தச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அந்த கைடு வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் போயிட்டு வரும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடமும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுற இடமும் நம்ம குறுக்கடிக்கும்போது இந்த தையல் வந்து இந்த ஓரங்களில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரியாது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து பிரியாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு அது மேலேயே கைடு அளவுக்கு வச்சுட்டு இன்னொரு தையல் நம்ம போடலாம். நம்ம குறுக்கடிச்சிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி குறுக்கடிக்கும் போது இந்த இடத்துல வந்து 2 தையல் வந்து மேலே வரும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து இது வந்து பிரியாமையும் ஸ்ட்ராங்காக நிற்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஸ்பீட் பண்ணி எப்படி நம்ம குறுக்கடிச்சு எந்த மாதிரிலாம் தைச்சா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்து இதை கற்றுக்கங்க. வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.